Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel NISHU'S Delight. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஹாய். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இன்றைக்கி ஒரு vlog பார்த்திங்கன்னா ஒரு 1 day ரொட்டீன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஹேர் பாத்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து ட்ரையர் போட போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஏன் ட்ரையர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹெட்டேக் ப்ராப்ளம் இருக்குது. தலையில் கொஞ்சம் ஈரம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஹெட்டேக் அது மாதிரியெல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த டேவே எனக்கு ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் எப்போ நான் ஹேர் பாத் பண்ணாலும் உடனே வந்து ஹேர் ட்ரையர் போட்டுருவேன். ஸோ போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அந்த வெட்னஸ் இல்லாமல் நல்லாவே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ அதனால நான் வந்து எப்பவுமே ட்ரையர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சம் முடியவே முடியாது. ஸோ ஏன்னா கொஞ்சம் சில்லாகவே இருக்கிறதுனால அந்த ஹேரும் வெட்னஸ் இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து ரொம்ப எனக்கு ட்ரபிள் ஆகிடுங்கிறதுனால எல்லாத்தையும் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு ஸோ ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து குக்கிங் நான் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, ஏன்னா ஹஸ்பண்ட்க்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால நிதானமாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்துட்டேன். லன்ச் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் பண்ணிக்கிற பிளான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் லீஷராகவே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பண்ணுறது எப்போவுமே ஸ்கின் கேர் தான். ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு தான் குக்கிங் பண்ண போயிருப்பேன். ஸோ லன்ச்சுக்கு இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா சிம்பிளாக தால் வச்சுட்டு கொஞ்சமாக காலிஃப்ளவர் பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரைஸ் வந்து இன்றைக்கி வடிக்கலை, ஸோ குக்கர் ரைஸ் தான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா கிட்ஸ் வர டைம் நான் டைம் பார்க்காமே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா சரி வடித்தா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சும் ஆகும் அப்படின்றதுனால நான் குக்கர்லேயே வச்சுட்டேன். மோஸ்ட்டாக நான் வடித்து சாப்பிட்றது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த மாதிரி எப்போனாச்சும் கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்ற டைமில் நான் இந்த மாதிரி குக்கர் ரைஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கிறது. ஸோ தாலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துவரம் பருப்பு பாசி பருப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் பூண்டெல்லாம் சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுருவேன். ஸோ அது நல்லா ஸ்மாஷ் ஆனிச்சுன்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுவேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ஆல்ரெடி வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக எக்கு மில்க்கு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் அந்த மிக்ஸ்சர் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதோட ரெசிபி வேணும்னா ஷார்ட்ஸில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவே ஒரு டேஸ்டான ரெசிபி அண்ட் ஈஸி அண்ட் சிம்பிள். கண்டிப்பாக கிட்ஸோட பாக்ஸ்க்கு வந்து நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணோன்னா ஈஸியாகவே பண்ணி கொடுத்துடலாம். இதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு மில்க் அப்புறமா எக் 2 எக் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 cup மில்க் அப்புறமா சுகர், டேஸ்ட்டுக்கு வேணும்னா வனிலா எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா விஸ்க் இருந்தால் விஸ்கில் கூட பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அதில் நம்ம ப்ரெட்டை வந்து ஜஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிள். கிட்ஸுக்கு மெயினாக இது வந்து ரொம்பவே பிடிக்கும் அந்த டேஸ்ட்னஸ்னால. ஏன்னா அதில் அந்த டேஸ்ட் அந்த எசன்ஸோட டேஸ்ட் ப்ளஸ் ஸ்வீட்னஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்களுக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் என்னைக்காச்சும் ஒரு நாள் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும், ப்ளஸ் நல்லாவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சமாக வந்து ஃப்ரூட்ஸ்க்காக நான் ஆரஞ்சும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஆஃப்டர்நூன் கிட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு ஸ்கூலில் இருந்து. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் வந்து தால் ரெடி ஆகிடுச்சு, ரைஸும் ரெடி பண்ணிட்டேன். காலிஃப்ளவர் மட்டும் தான் பண்ணுறதா இருந்தது. ஸோ ரைஸ் வந்து நான் கொஞ்சம் ஆறுறதுக்காக ஓப்பனும் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து காலிஃப்ளவருக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு, ஜஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். கிட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே கிச்சனில் என் கூடவே தான் இருப்பான். ஏன்னா 2 பேர் வந்துட்டால் வந்து சமாளிக்க முடியாது. ஒருத்தவங்க வந்து ஜிக்கி வந்து அவங்க டேடி கிட்டே இருக்காங்க அண்ட் கிட்டு வந்து என்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டான். ஏன்னா குக்கிங் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். குக்கிங் பண்ணலை, இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆனதுனால கிட்டு வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஸோ கிச்சனில் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று பேசிவிட்டு என் கூடவே விளையாடிட்டு அப்படியே நானும் வந்து காலிஃப்ளவர் பண்ணி முடிச்சிடுவேன். ஏன்னா அது சிம்பிளாக ஜஸ்ட்டு ஃப்ரை மட்டும்தான் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் அப்படியே பண்ணிட வேண்டியது தான். கிட்டு வந்து பக்கத்தில் இருந்தால் என்னால் குக்கிங் மட்டும் பண்ண முடியாது, கிட்டு பண்ணுற வேலைக்கெல்லாம் அதையும் நான் பண்ணிட்டு தான் இருக்க முடியும். ஸோ இங்கேருந்து டம்ளர் எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதையும் வந்து நான் பார்த்துட்டு அப்படியே காலிஃப்ளவரும் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன்.
கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் சைலண்ட்டாகவே இருக்க மாட்டேன், ஏதோ ஒன்று நோண்டிட்டு ஏதோ ஒன்று பிஸியாகவே இருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா இது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு வேலை வச்சுட்டு அங்கே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கீழெல்லாம் ஸ்பில் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 2 பேரையும் லன்ச் உட்கார வச்சாச்சு. ஸோ லன்ச்சுக்கு சார்வி வந்து இப்போல்லாம் தானாகவே சாப்பிட்டு பழகிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து சாப்பிடுவாங்க, ஆனால் கொஞ்ச நேரம் பொறுத்து நான் ஊட்டுறதா இருக்கும். பட் இப்போலாம் வந்து கிட்டுக்கு மட்டும்தான் நான் ஊட்டுறதா இருக்குது. ஸோ இது வந்து ஈவினிங் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கிட்ஸ் நேப் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் வந்து டீ எல்லாம் போட்டுட்டு சரி பூஜை பண்ணுறதுக்காக அன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறதுனால சாமி ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரைடேக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேர்ஸ்டே தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். ஃப்ரைடே வந்து ஜஸ்ட்டு கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும். தேர்ஸ்டே முடியலன்னா நெக்ஸ்ட் டே வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுப்பேன். பட் ரேராக தான் அப்படி இருப்பேன். தேர்ஸ்டேவே வந்து எல்லாத்தையும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ ஃபஸ்ட் அந்த மணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா நான் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே கம்மி, 109 rupees தான். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கபோர்ட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு, இல்லைனா நான் வந்து இது யூஸ் பண்ணுறது பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான். பிரிஸ்டல்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஃபைபரில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் டிமார்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நம்ம கபோர்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் கிச்சன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட வேண்டியது தான். நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் விம் போட்டுட்டு அதில் இருக்க ஆயிலெல்லாம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அது வந்து டைரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து அது போகாது அந்த ஆயிலெலாம். ஸோ இது வந்து நான் நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வந்து விம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஹாட் வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் இதில் போட்டுக்கிறேன். அந்த விளக்கு, அந்த பிளேட்ஸ், எல்லா ப்ராஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிறேன். ஸோ எல்லாம் போட்டு இது எப்படி வருதுன்னு எனக்கு அவுட்புட் தெரியல, ஏன்னா இதுதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது. ஸோ பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பாயில் ஆகிற அந்த டைம் கேப்பில் இருக்கிற வெசல்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் இதுக்குள்ளே வச்சுட்டு க்ளீன் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்தாச்சு வெளியில், நல்லா ஹாட் வாட்டரில் அந்த சோப், அந்த புளி இதெல்லாம் கூட பாயில் ஆகிருக்கு. பட் எனக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. மேபி நான் வந்து அது கரெக்டாக ஆட் பண்ணுறதுல எந்த மிஸ்டேக்கான்னு எனக்கு புரியல. ஸோ ஃபைனலாக நான் அந்த பித்தாம்பரி போட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எதனா இந்த பூஜா ஐட்டம்ஸ் வாஷ் பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எதனா தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி ஈஸியாக அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி பாயில் பண்ணி வைக்கிறதுல அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த விளக்கு, இந்த சில்வர் விளக்குலாம் வந்து பித்தாம்பரி போட்டு நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் கொஞ்சமாக அப்படியே போட்டு ஃபேன் கீழே ஆற வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ மெயினாக பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா டின்னரும் ரெடி பண்ணுற வேண்டியது தான். டின்னருக்கு வந்து சிம்பிளாக இட்லி, மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இட்லி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா கிட்ஸுக்கு வந்து அது ஈஸி டைஜஷன் அப்படிங்கிறதுனால அதுதான் நான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறது. ப்ளஸ் கிட்ஸுக்கும் வந்து இட்லினா ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு எதனா அந்த கலர்ஃபுல் சட்னி, க்ரீன், ஆரேஞ்ச் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக எதனா சட்னியோடு வச்சுட்டேன் அப்படின்னா நல்லாவே சாப்பிட்ருவாங்க. இன்னும் மெயின்னா இன்னும் காரம் வந்து அவங்க இன்னும் நிறைய எடுத்துக்கல. ஸோ தனித்தனியாக வந்து நான் சட்னி ப்ரிப்பேர் பண்ணுவேன். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் காரமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சில்லிஸ் எல்லாம் கம்மி பண்ணி கொஞ்சமாக காரம் இருக்க மாதிரி பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ இந்த டே பார்த்திங்கன்னா நல்லா எனக்கு ப்ரொடக்டிவாக போச்சு. ஏன்னா ஓரளவுக்கு பூஜா ரூமையும் வந்து நான் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஐட்டம்ஸ் க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ டே வந்து இன்றைக்கி பிஸியாகவே போச்சு.
ஸோ டின்னர்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி டேவும் சூப்பராக போச்சு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே. ஸோ சாமி கும்பிட்றதுனால ஃபஸ்ட்டு அந்த விளக்கில் திரியெல்லாம் போட்டு எண்ணெய்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃப்ரைடேஸில் ஈவினிங் தான் ரொம்ப நிறைய சாமி கும்பிட்றதுலாம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னு பார்த்திங்கன்னா காலையில் வந்து கிட்ஸ் யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க, ஸ்கூல் அது இதுன்னு பிஸியாக இருக்கிறதுனால ஈவினிங் வந்து கிட்ஸுமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஏன்னா கிட்ஸு நிஜமாகவே இதெல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த சாமி கும்பிட்றது, அந்த பெல்லு இதெல்லாமே அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால மோஸ்ட்டாக நான் வந்து சாமி கும்பிட்றது ஃப்ரைடேஸில் ஈவினிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி பிரசாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் சுண்டலும் வச்சுருந்தேன். ஏன்னா வராகி அம்மனும் சேர்த்து கும்பிடுறேன் அப்படிங்கிறதுனால கிட்ஸுக்கு சுண்டல் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால மோஸ்ட்டாக நான் வந்து அந்த சுண்டலும் வேக வச்சுருவேன். ஸோ அவங்க வந்து அது நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஸோ நான் கற்பூரமெல்லாம் காட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாமி கும்பிடுவாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக எல்லாம் பண்ணிவிட்டு, ஆனால் ஃபயர் கிட்டலாம் போக மாட்டாங்க. ஸோ நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரசாதம் எடுத்து கிட்ஸுக்கு கொடுத்தேன். ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக கொஞ்சம் கொடுத்துட்டா நைட் டின்னர் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு முன்னாடியே கொடுத்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2 பேரும் சுண்டலுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு கொடுத்தாச்சு. வீக்கில் எப்போவுமே இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதுவும் மெயினாக ஃப்ரைடே வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டு அந்த பாசிட்டிவிட்டியோட ஃபுல்லாக வீடே நிறைஞ்சு இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் ஃப்ரைடே வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். ப்ளஸ் காலையில் எழுந்திரிச்சு இந்த லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி பாக்ஸ் பேக் பண்ணுறது, இதுலேருந்து ஒரு 2 days நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மைண்ட் செட்டே ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஃப்ரைடே பார்த்திங்கன்னா இப்படி தான் எங்களுக்கு சூப்பராகவே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து என்னை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye from Nisha and thanks for watching. Keep supporting me. Bye. Take care.